உம்மை போல் வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்த
விடாம உன் ரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்கினீரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை
மகிமைக்குரியவர். ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார். நமக்கு நடக்க போகிற அதிசயம் பயங்கரமாய் இருக்கும். நமக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மாற்ற போகிறார். இப்போது இருக்கிற எல்லா நெருக்கடிகளும் மாறும், சூழ்நிலைகள் மாறும், வேதனைகள் மாறும், கண்ணீர் மாறும், கஷ்டங்கள் மாறும், துன்பம் மாறும், துயரம் மாறும். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு தான் மகிமை அப்பா, உமக்கு தான் மகிமை. நீரே கனத்துக்குரியவர், நீரே வல்லமையானவர், நீரே மகிமையானவர் அப்பா. உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோன்னு சொல்லுங்க எல்லாரும். ஓரபான சதுர பலமா யந்தரபான துரமனமா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி அப்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். பாரத்தோடு வருத்தத்தோடு இருக்கிற நாங்கள் எல்லாரும் உம்மை எண்ணிலே நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல், இந்த பூமியில் இருக்கிற நெருக்கடிகள், சூழ்நிலைகள், கடினமான எல்லா நிலைகளையும் மாற்றி எங்களை நல்ல ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் நல்ல ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் கனத்தை மீறெடுக்கிறோம். இதே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே அது உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்து பரமடங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படணும் ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் சீக்கிரமாய் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் சபைகளில் மொத்தமாய் நம்ம கூடி வராவிட்டாலும் எப்படியோ நம்ம சபைகளில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாவது கூடி வந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கவலைப்படாதிருங்கள். நம் ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதுவிதமான காரியங்களை நமக்கு நடத்த போகிறார். இதுவரை நம்மளை எல்லாரையும் நடத்தி வருகிறார், காக்கிறார். கண்களை மூடி பாதிக்கப்பட்டு கொரோனாங்கிற வைரஸினாலே மிகவும் பாதிக்கப்பட்டு நிறைய இழப்புகளில் நிற்கிறவர்கள், அவர்கள் ஆறுதல் அடையணும், அவர்கள் சுகம் அடையணும். மருத்துவமனையில் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு சமுதாயத்தில் நம்மளோடு கூட இருந்தவர்கள், நம் பட்டத்தில் இருந்தவர்கள், நம்முடைய தேசத்தினுடைய பிள்ளைகள், உலக அளவில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக நம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறணும்பா. ஆண்டவரே வாதைகள் நிறுத்தப்படணும் சுவாமி. நிறுத்தப்பட்டாயிற்று. அதற்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்கினார் என்று சொல்ற ஒரு செய்தி எங்கள் காதுகளில் கேட்க போகிறோம். நிச்சயமாய் முடிவு உண்டு. எங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நாங்கள் நம்புகிறது எங்கள் ஆண்டவரால் எங்களுக்கு அருளப்படும். ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிற வாலிபர்கள், முதிர் வயதில் இருக்கிறவர்கள், தாயார்கள், தகப்பன்மார்கள், சகோதரி சகோதரர்களுக்கு எல்லாருக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் கதனி சுகத்தை கொடுங்கப்பா. வேலை வாய்ப்புகளை இழந்து வருமானமின்றி தவிக்கிறவர்கள், ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நிறைவான பலனை அனுப்புங்கப்பா. கர்த்தாவே நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நடத்துங்கப்பா. உம்மாலதான் ஆண்டவரே முடியும். வியாதியோடு யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவங்களுக்கு சுகம் தாங்க ஆண்டவரே. வருத்தத்தோடு யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவங்க ஆறுதல் அடையபடி கர்த்தர் அவர்களோடு கூட பேசுங்கப்பா. நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு நம்முடைய ஏரியா லீடர்ஸ்கள் மூலமாக, செல் குரூப் தலைவர்கள் மூலமாக செய்திகள் அனுப்பப்படும். நீங்கள் சபை திறக்கும்போது எப்போது வரணும், எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுவோம்.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாத்திரம் சபை திறக்க முடியாத நிலைகள் ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு அது இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் மற்ற இதர ஜெபங்களை நாம் நடத்த போகிறோம். நமக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த ஒழுங்கு முறைமைகளை நாம் கையாண்டு நாம் அதை கை கொண்டு நாம் நடக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய அரசாங்கத்துக்கு நாம் கீழ்ப்படிவது அவசியம். அதனாலே நமக்கு சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம் ஆராதனைகளை நாங்கள் ஒழுங்கு செய்வோம். நீங்கள் கூடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது அவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு சில சக்திகளை நான் உங்கள் மத்தியிலே கொடுக்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் அதை கவனமாய் கேளுங்கள். ரொம்ப அதிகமாக இந்த நாட்களில் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். பாடி ஆஃப் கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்தின் மூலமாக நம் தேசத்தில் இருக்கிற இந்திய தேசமே 50 நாட்கள் உபவாச ஜெபம் நடக்கிறது. அதில் பல பரிசுத்தவான்கள் இணைந்து அதை ஜெபிக்கிறார்கள். நமக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய லீடர்ஸ்கள் ஜெபிக்கிறார்கள், நம்முடைய உடன் ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாம் தியானிக்க வேண்டிய பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்த பிறகு நாம் தியானிக்கலாம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசிகள் என்று அவர்களுக்கு சொன்னீர். ஆண்டவரை நம்பி வந்த நம்முடைய வாழ்க்கையில அவருக்காக வாழ வந்த நமக்கு, அவர் பின்பற்றி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா இந்த சூழ்நிலைகளை நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. அது என்னால நிச்சயமாய் உணர்ந்து உண்மையாய் சொல்ல முடியும். அவர் நம்மளை நடத்துகிறத பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. அவர் தான் நம்மளை நடத்துகிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாகிலும் இந்த பகுதி நெகேமியாவும் எஸ்ரா நியாயப்பிரமாண புத்தகத்தில் எடுத்து வாசித்து முடித்த பின்பு இந்த லேவியர்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி 24ஆம் தேதியில் இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டொடித்து தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இந்த லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்னேயா, செரபியா, ஒத்தியா, செப்பனியா, பெத்தக்கியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து அவர்கள் மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செலுத்திட்ட பிறகு அவர்கள் சேர்ந்து ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம் தான் இது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலரை குறித்து அவர்களை நடத்தி வந்ததெல்லாம் குறித்து ஜெபம் பண்றாங்க. இவங்க எல்லாரும் அந்த உபவாச நாட்கள் அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் பசிக்கு வானத்தின் அப்பத்தை கொடுத்து தாகத்துக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்த தேவன் அல்லவா, நீர் எப்படி எங்களை கைவிடுவே? ஆமென். முதல் காரியம், ஒன்று, அவர் பராமரித்து பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவரும் கூட. இரண்டாவது, அவர் நம்முடைய காலங்கள் நமக்கு ஆபத்து நேரிடும் போது நமக்கு துணையாயிருக்கிறவர். மூன்றாவது, ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறவர். அல்லேலூயா. அவர் மிகவும் பெருக செய்து நம்மளை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நான்காவது, ஒரே ஒரு காரியம் கடைசியா நாம் பார்க்க போவது, பிள்ளைகளாய் வாழ்ந்த பின்பு பின்வாங்கி போகக்கூடாது. இதுதான் நம்முடைய குறிப்பு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பராமரித்து பாதுகாக்கிறவர். இரண்டாவது, ஆபத்தில் அவர் நமக்கு துணையாயிருக்கிறவர். அவர் குறைவில்லாமல் நம்மளை நடத்துகிறவர், நம்மளை மிகவும் பெருக செய்கிறவர். பிள்ளைகளாய் வாழ்ந்த பின்பு பின்வாங்கி போகாமல் நாம் வாழ வேண்டும்.
இவைகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு, அவள் பராமரித்து நம்மளை பாதுகாக்கிறவர். அதை தான் சொல்றாங்க. அவங்களுக்கு அவரை நம்பி வந்துட்டாங்களாம். அவங்களுக்கு வேற எங்கேயும் போய் ஆகாரம் தேடல் ஆண்டவர் வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனமே, அவர்களுக்கு அந்த நாளில் அவர் போஷித்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலையை உடைச்சி தண்ணியை கொடுத்து அவங்கள நடத்தி வந்திருப்பார். ஆனால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நம்மளை நடத்துவார். கவலைப்படாதிருங்க. நம்மை பார்க்கிறவர் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். அவரையே நம்பி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து இரவும் பகலும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த 7-8 வாசிங்க. லூக்கா 18ல் 7-8 நம்ம அதிக முறை நம்ம அதை வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருப்பாரா. அமைதியாய் இருந்துட்டு அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருவாரா? சீக்கிரமா ஒரு நியாயம் செய்வார். சீக்கிரம் துரிதமாய் வரும் செய்தி, சீக்கிரமாய் நமக்கு ஒரு நல்ல செய்தி வரும். பிரேக்கிங் நியூஸ் வரப்போகிறது. அல்லேலூயா. சீக்கிரமாய் வரும். எல்லாரும் அதை படிக்க போறோம், எல்லாரும் அந்த நியூஸை கேட்க போகிறோம். நம்மை பராமரித்து பாதுகாக்கிறதுல நம் ஆண்டவரை போல யாருமே கிடையாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. தூக்கி போட்ட அக்கினியா இருந்தாலும் சரி, தூக்கி போட்ட சிங்கக்கபியா இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிறவர். வெறும் பாதுகாப்பு மட்டும் கொடுத்துட்டு பராமரிக்காம விட்டுற மாட்டார். நீ எங்க இருந்தாலும் உங்களை பராமரிப்பார். உன் குடும்பத்தை பராமரிப்பார், உன் பிள்ளைகளை பராமரிப்பார். நம்மேல் அவர் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், நம்மளை விசாரித்து அறிகிற தேவன். அவர் நம்மளை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்ல தேவன். அவரை போல நம்மளை விசாரிக்க யாராலையுமே முடியாது. ஆமாம், அவரை போல யாரும் இருக்கவே முடியாது. அவ்வளவு நல்லா விசாரிக்கிறவன். கவலைப்படக்கூடாது. உங்களை பராமரிப்பார், பாதுகாப்பார். தாகத்துக்கு அலைய தெரியவிட மாட்டார். பசிக்கு பக்கத்து விட்டு போய் நிற்க விட மாட்டார். அவர் கொடுப்பார். உங்களை கையேந்து உங்களே எண்ணி ஆண்டவர் எங்கே கையேந்து விட மாட்டார். நம்மளை கொடுக்கிறவங்களா கர்த்தர் மாற்ற போகிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நல்லவர். அவர் நம்ம மேல இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கத்தில் தயப்பெருத்த தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அப்படியே எல்லாரையும் பிடிச்சி தூக்கி கிழிச்சு போட்டு போறாரு. எல்லாம் இந்த பயங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் பயப்படாதிருங்கள். அவர் ஒரு நல்ல தகப்பன் நமக்கு எல்லாருக்கும். நல்ல கரிசனையான ஆண்டவன், கரிசனையான தேவன். அவர் அவ்வளோ மனதுருக்கமானவர். நம்மளை மன்னிக்கிறதுல இரக்கமும் தயப்பெருத்த தேவன். அவர் போய் நின்ட்டா போதும், அவர் சமூகத்தில் போய் நின்ட்டா போதும். எப்பா, நான் இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டேன், இனிமேல் நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டா போதும். நம்மளை அப்போ அருமையாக கவனிப்பார். அவ்வளோ நல்ல தேவன் அவர், அவ்வளோ நல்ல ஆண்டவர். கவலைப்படாதிருங்க. இரண்டாவது, நமக்கு நேரிடும் ஆபத்துகள். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நலையாமல் நடந்தார்கள். வலுவான அந்த எதிரிகளை என்ன பண்ணிச்சுன்னா, அதே இடத்துல எகிப்தியர்கள் அப்படியே மூழ்கி போட்டுச்சு. அவர்கள் நம்ம ஆண்டவர் நம்மளை அந்த நதியை, அந்த சமுத்திரத்தை பிரிச்சுட்டு, நதியில் சமுத்திரத்தை பிரிச்சுட்டு கால் கூட நனையவே இல்லையா. கால் நனையாம, கணுக்கால் அளவு கூட கிடையாது. அந்த அளவுக்கு கூட நம்மளை நனையாம நடத்திட்டார். ஆனா அவன் அங்க பின்னாடி வந்தபோது ஒரு கல்லை தூக்கி, வலுவான கல்லை போடுகிறது மேல அவர்கள் மேல அது தண்ணியில போட்ட மாதிரி அவங்க ஆழத்துல போய் விழுந்துட்டாங்க. நமக்கு ஆபத்து நேரிடும் போது எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வந்தானுங்க. பயங்கரமான ரதங்களோடு கூட ஓடி வராங்க.
ஆபத்து பயங்கரமா வருது. யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்பி அதை பார்த்தா அவங்க பயங்கரமா நம்மளை பின்தொடர்ந்து வர்றதை பார்த்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அலறிட்டாங்க. ஓ ஹல்லேலூயா! அவங்க பயங்கரமான எவ்வளோ பேர் பாருங்க. 14ஆம் அதிகாரத்தில் கூட்டிக் கொண்டு எகிப்தின் ராஜாவாகிய அந்த பார்வோன் ஓடி வரான். 7வது வசனத்தை வாசிங்க. பிரதானமாக 600 ரதங்களையும் 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரர் எல்லாம் கூட்டிக் கொண்டு ஓடி வரான். அவங்களை கிட்டினார்களாம். கிட்ட வந்துட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா மிகவும் பயந்துட்டாங்க. 10வது வசனத்தை வாசிங்களேன். பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தன் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயப்படுகிறியோ? அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கூப்பிட்டார்கள். மிகவும் பயந்துட்டாங்களாம். பயப்படாதீங்க. மிகவும் பயந்துட்டோம். இன்னைக்கு எல்லா இடங்களும் எல்லா பிரசங்காரும் சொல்றதுதான் நானும் சொல்றேன். பயம்தான். எல்லாருக்கும் பயம். எதை தொடவும் பயம். எங்க உட்கார பயம். எங்கே போய் எதையும் குடிக்க பயம். சொந்த சகோதரி வீட்டுக்கு போறதுக்கு பயம். சொந்த சகோதரன் வீட்டுல இருந்து வந்தா பயம். எதையும் கொடுத்தாலும் வாங்க பயம். எதையும் பயங்கரம் பயம். ஏன்? எதை தொட்டாலும் கொரோனா ஒட்டிக்குது. என்ன பண்றது? சூழ்நிலை. வெளியே போனா மாஸ்கை போடு. வெளியே போய் வந்தியா கையை காலெல்லாம் என்ன செய், நல்லா போட்டு தேய்ச்சி என்ன செஞ்சிரு, கழுவிடு, முகத்தையெல்லாம் கழுவு. ஆண்டவர் நமக்கு சொன்னார். சங்கீதம் 91 சொல்லும்போது சொன்னார், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாதிருப்பாய். அது இருளில் வருமா? 6வது வசனம் சொல்லுது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாயாக்கும் சங்காரத்துக்கு நீ என்ன செய்வாய், பயப்படாதே. சொன்ன விட்டுருவாரா? சொன்ன இன்னைக்கு மனுஷன் சொன்னா விட்டுருவாங்க. மனுஷன் சொன்னதெல்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. ஐயா அப்படின்வாங்க. எல்லாரும் ஐயான்னு கூப்பிடுறத பார்த்தா அப்படியே பாசமா இவன் நம்மளை விடவே மாட்டாங்க. ஒரு 4 நாள் உதவி செய்வாங்க, ஒரு 5 நாள் உதவி செய்ய விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. எதையோ சேர்த்து கணக்கு போட்டுக்கிறாங்க. ஒரு ஐயா சொல்றாரு, ஐயான்னா ஒரு பாஸ்டர் இல்லை, ஒரு முதிர் வயதுள்ள ஒருத்தர் சொல்றார், ஏன் ரேஷன்ல தான் அரிசி தராங்களே, வாங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்றாரு. அவ்வளோ மக்களை அவளை ஒரு அற்பமா பேசுறாங்க. ரேஷன்ல தராங்களே வாங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு. உண்மையா நான் சொல்றேன், நான் சிறு பிராயத்தில் வளர்ந்தது உண்மைதான். நல்லா ரேஷன் நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்டு வளர்ந்தது உண்மை. ஆனால் அதை சாப்பிட்டா சில பிள்ளைங்களுக்கு ஆகாது, வயிறு வலிக்கும். இந்த சகோதரிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த கர்ப்பவதிகள் அதை சாப்பிட முடியாது. எனக்கு தெரியும், நாங்கள் வளர்ந்த விதம். அவங்களுக்கு கருத்தடை செய்தவர்கள் அதை சாப்பிட முடியாது, ஜீரணமாகாது சீக்கிரமா. சாப்பிட்டா சொல்றாங்க, போய் வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே. இல்லாதவனை பார்த்தா இருக்கிறவங்களுக்கு அற்பமா இருக்குது. ஏன்னா அவங்க இருக்குதான் நல்லா சாப்பிடலாமா, இல்லாதவங்க நீ ஏன் அலையிற, போ அங்கே ரேஷனில் தராங்களே அரிசி இலவசமாக கொடுக்குறாங்கள, வாங்கி வச்சு கஞ்சாவது குடி. அவங்களுக்கும் இருதும் இருக்குது இல்லை, அவங்களுக்கும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும்னு ஒரு ஏக்கம் இருக்காதா? ஆனால் ஜனமே கவலைப்படாதே. நம்ம பரம தகப்பன் எப்படி தெரியுமா? நமக்கு சமபந்தி வச்சு சொறு போடுகிறவர். நம்மளை கைவிட மாட்டான். அப்படி நம்மளை விட மாட்டான். நம்மளுக்கு வானத்தின் அப்பத்தை தருவார். நீங்க பயப்படாதீங்க, நம்மளை கைவிட்டுருவாரோ. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. நம்மளை யாரும் விசாரிக்கல, நம்மளை யாரும் தாங்கலை, நம்மளுக்கு யாரும் கொடுக்கல, கவலையே படாதீங்க. நம்மளை விசாரிக்கிறவரானபடினால் கவலையெல்லாம் அவர் மேலே வைங்க. அவர் நம்ம ஆபத்துகளை நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நல்லவருங்க. கால் கணுக்க அவங்க கால் நனையாம நடத்திட்டு கூட்டு பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஆபத்து பின்னாடி வருகிறத பார்த்து மிகவும் பயந்துட்டாங்களாம்.
ஆனால் அவங்கள எப்படி கூட்டு போனார்? சமுத்திரத்தை ரெண்டாக பிரிச்சுட்டு கால் கூட நனையாம கூட்டு போயிட்டார். அவர் நம்மளுக்கு ஆபத்தில் துணையாக இருந்து அவன் அடித்து நம்மளை தோச்சு போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க எல்லாரும். அவனுக்கு வராதா அப்படின்ற மாதிரி நம்மளை பாதுகாக்கிறவர், நம்ம ஆபத்துகளை நம்மளோடு கூட இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறா. கவலைப்படாதீங்க. கால் நனையாம கரை சேர்த்தவர் அவர். நம்மளை கரை சேர்ப்பார். கர்த்தரை நம்புகிறவங்களை கரை சேர்ப்பார். நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் மேல நம்பிக்கை, ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க ஆண்டவரை நம்புங்க, நம்மளை அற்புதமா கரை சேர்ப்பார். நம்ம ஆபத்துகள் நம்மளை பின்தொடர்ந்து வந்தாலும், மிகவும் பயப்படுகிற நிலைமை நமக்கு இருந்தாலும், சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சு கால் நனையாம நடத்திட்டு போனவர் ஒன்னங்களை எண்ணிய நடத்துவார். கைகளை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லுவோம் ஆமென். மூன்றாவது, குறைவில்லை. என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். 21வது வசனத்தை வாசிங்க. அது நெகேமியாவில் 9:21 வாசிங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு. எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒரு 40 நாள் 50 நாள் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆயிடுச்சா? சரி, நடத்த மாட்டாரா? 40 வருஷம் அவங்கள நடத்தினார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க வஸ்திரம் பழமையா போகவில்லையா, நடந்து அவங்க கால் வீங்கவும் இல்லை, எந்த வியாதியும் அவங்கள பிடிக்காம பராமரித்தாரு. குறைவில்லாம நடத்தினாரு. நம்மளை குறைவில்லாம நடத்துவார். கைகளை உயர்த்தி குறைவில்லாம நடத்துகிறவர், ஒரு குறைவில்லாமல் நம்ம நடத்துவார். வயிற்றுக்கு மட்டும் இல்லை, முழு சரீரத்துக்கும், நம் ஜீவனுக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் குறைவில்லாமல் நம்மளை நடத்துவார். நம்மளை அவ்வளவு நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அவ்வளவு அப்படி நடத்து வந்தாராம் அவங்களை எப்படி நடத்தினார்னு பார்த்தா 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தந்தார். அவர் நம்பி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ராஜ்யங்களையும் 22வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லையல்லையா அவர்களுக்கு பங்கிட்டு, பாருங்க, அவர்களுக்கு ஓகின் தேசத்தையும் பாசாக அங்க பாருங்க, அவர்களுக்கு அவங்க கட்டிக்கிட்டாங்களாம். 23 அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல அவர் என்ன பண்ணிட்டாரு? மிகவும் பெருக செஞ்சிட்டார். பெருக்கத்தை தர வந்தது நெருக்கடியிலிருந்து வெளியே, நமக்கு கூட இப்படி வெளியே வந்த உடனே, விடுதலை ஆன உடனே பெரிய பெருக்கத்தை தர போறார். கைகளை உயர்த்தி அவர்கள் மிக எல்லையெல்லையா பங்கிட்டாங்களாம். ராஜ்யங்களை தந்தார். அவர்களுக்கு ராஜ்யங்களின் தேசத்தையும் கொடுத்து பிள்ளைகளை வர்த்திக்க செய்து அவர்களை மிகவும் பெருக செய்துட்டார். அல்லேலூயா. அவர் மிகவும் பெருக செய்கிற தேவன் நம்மளை. ஆமென். அவர் மிகவும் பெருக செய்தார். கொண்டு பராமரித்து பாதுகாத்தார். 2வது, அவங்களுக்கு ஆபத்தில் துணையாயிருந்தார். 3வது, குறைவில்லாம நடத்தினார். 4வது, மிகவும் பெருக செஞ்சிட்டாராம். ராஜ்யங்களையும் திரும்ப வந்துட்டா வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். ராஜ்யங்களையும் தேசத்தையும் கொடுத்து அவர்களை என்ன செஞ்சார்? பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து வர்த்திக்க செய்தார். இந்த சூழ்நிலை நமக்கு கல்யாணம் வேணுமா? இந்த சூழ்நிலையில பிள்ளைகள் வேணுமா? அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. நம் ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க செய்வார். மிகவும் பெருக செய்ய போகிறார். பெருகும், சபைகள் பெருகும், குடும்பங்கள்ல நிறைய பெருக்கங்களை ஆண்டவர் தருவார். அவர்களுக்கு ராஜ்யங்களை கொடுத்து, இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. அவரை நம்பி வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு ராஜ்யங்களை கொடுத்து அவங்களுக்கு எல்லையா அவர்களுக்கு பங்கிட்டாராம். பங்கு வச்சார். அவங்கள பங்கு வச்சு அவங்கள பங்கு கொடுத்து அவர்களுக்கு அதுவும் இல்லாம என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் பாரு. 25வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 25வது வசனம், ஏராளமான அவர்களுக்கு அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் ஏராளமான திராட்சரோட்டமும் ஒலிவ தோப்புகளையும் கொடுத்தா அவர்கள் புசித்து கொடுத்து எப்படி இருந்தாங்களாம்? திருப்தியா இருந்தாங்களாம். கொடுத்துட்டாங்க. அவங்க புசித்து கொடுத்து திருப்தியாய் செல்வமாய் வாழ்ந்திருக்கிறாங்க. அவரை நம்பி வந்தவங்க, அவரை நம்பி வந்தவங்க செல்வமாய் வாழ வைப்பார். அப்படிதான் நம்மளை ஆண்டவர் நடத்துவார்.
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். செல்வமாய் வாழ வைக்கிற தேவன் நம் ஆண்டவர். அவரை நம்பி வந்தவர்களை பெருக செய்து அவர்களுக்கு ராஜ்யங்களை கொடுத்து அவர்கள் உடைமைகள் சகல விதமான உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டமும் ஒலிவு தொப்புகளையும் கொடுத்தார். அவர்கள் புசித்து கொடுத்து திருப்தியா இருந்தாங்களாம். விட்டுருவாரா? நம்மளை விடவே மாட்டாருங்க. நம் ஆண்டவர் விடாம நம்மளை அற்புதமா நடத்த போறார். அவ்வளவு அருமையா நம்மளை நடத்த போறார். கவலைப்படாதீங்க. பெருக்கம் தான் வரப்போகுது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை ஒடுக்குறாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோக்கு நம்மளுக்கு நெருக்கம் வருதோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பெருக்கம் வரப்போகுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறார். கடைசி பாயிண்ட் 9ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. 26ல் ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செஞ்சிட்டாங்க. பிள்ளைகளாய் இவ்வளவு செல்வமா வாழ்ந்த பிறகு கூட அவன் வாழ்க்கையில கழுத்தை கடினப்படுத்தி அவர்கள் கழுத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படியவர்களாகி கலகம் பண்ணி நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிட்டு மிகுதியான அற்புதங்களை செய்த பிறகு கூட அவங்க விட்டுட்டாங்க. பிள்ளையாய் வளர்ந்த பிறகு பின்வாங்கி போகக்கூடாது. கடைசி பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தியா வாழும்போது கர்த்தரை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஏழையா எளிமையா வந்து என் கூட நின்றவர்கள், அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சோம். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தந்தது யார்? ஜீவனுள்ள கர்த்தராகிய தேவன். ஆனா இன்னைக்கு டைம் இல்லை பாஸ்டர், நான் வர முடியாது, என் மனம் வேதனைப்படுது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்றது இல்லை. அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஓரமா ஒதுக்கி போட்டு ஆண்டவருக்காக நான் வாழ்றேன்னு சொல்லி வராம, இன்னைக்கு நான் வர முடியாது பாஸ்டர், உன்னை பார்க்க முடியாது, நான் சர்ச்சுக்கு கூட வர முடியாது, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு பிஸியாக இருக்கிறேன் சொல்கிறத கேட்கும்போது என் மனம் வேதனைப்படுது. ஏன்னா அவ்வளோத்தையும் கொடுத்தது யாரு? ஆண்டவர் அல்லவா. இந்த உலகத்தில் எந்த சூப்பர் மார்க்கெட்லேயாவது விற்குதா சமாதானம், சந்தோஷம்? எங்கேயுமே கிடைக்காது. அவர் கொடுக்குற சமாதானம் நித்தியத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மனம் திரும்புத கொடுத்து பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டார். யாராவது செய்ய முடியுமா? நம்ம வீட்டில் எந்த மூத்தவர்களாவது செய்ய முடியுமா? இல்லை, எங்கள் மாமா போகக்கூடாதுன்றாரு, எங்கள் சித்தப்பா போகக்கூடாதுன்றாரு, இல்லை எங்கள் சொந்தக்காரெல்லாம் போகக்கூடாதுன்றாங்க, எங்கள் மேனேஜர் சொல்கிறாரு, இல்லை அவர் சொல்கிறாரு. அவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிட முடியுமா? நம்முடைய சந்ததியை விட்டு நம்ம பாவத்தையெல்லாம் அவர் மன்னிச்சு நம்ம மேலே இரக்கம் பாராட்டி அவருடைய ரத்தத்தினால் நம்மளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி தூய்மையாக்கி அவருடைய பிள்ளையாக்கி நம்மளை இவ்வளோ தூரம் நடத்துகிறாரு. ஆனால் கர்த்தருக்கு சவால் விடுறாங்க. நீங்கள் யாராவது இதை பார்க்கிறவர்கள் அப்படி இருப்பீர்களானா? பிள்ளைகளான பிறகு நீ பின்வாங்கி போவாயனா? கவனமாயிரு. கர்த்தர் கோபம் மூட்டாதீங்க. அவர் கோபம் மூட்ட உடனே அவங்கள என்ன பண்ணிட்டார்? நெருக்கத்தில் தள்ளிட்டார். 27வது வசனத்தில் அவங்கள 27 ஆகியால் அவர்களை நெருக்குகிற சத்துருவின் கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அப்படிதான் ஒப்பு கொடுப்பார். நெருக்கத்தை அனுபவிக்கிற காலத்தில் தள்ள வேண்டியது இருக்கும், அவர் தள்ளுவார். சத்துரு நம்மளை ஆளும்படி விட்டுருவார். நெருக்கம் வரும், மிகவும் நெருக்கம். அப்ப அழுவாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நெருக்கம் இருக்குது. அப்ப கூட மதிக்கிறது இல்லை, தேவ சித்தத்தை தேடுறதில்லை. பாஸ்டர் நீங்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யலாம். இல்லை ஏன் விருப்பம் நிறைய இருக்குது. அப்போ நிறைய காலம் அவங்க பாடு அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் இருக்குது. என்ன எவ்வளவு தூரம் ஓடுறாங்களோ. நான் உட்காந்து ஜெபிக்கிறேன். சிலரை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, ஓடட்டும் விடு, நிறைய காலங்களில் ஓடட்டும். அவங்க இன்னும் மனம் திரும்புதல் உணர்வடையவே இல்லை. கொஞ்சம் கூட ஓடட்டும். நெருக்கத்தில் போடுவார். எவ்வளவு நெருக்கத்தில் விட்டார். கொஞ்சம் கூட அவரை பிள்ளையா வளர்ந்து அபிஷேகம் பெற்று நிற்கிறான் சிம்சோன்.
பின்வாங்கி போன பிறகு அவன் வாழ்க்கையில் என்ன பாடு வருது. அவன் கண்ணை பிடுங்கி வச்சுட்டு அவனை கட்டி போட்டு அவனை வச்சு வேடிக்கை காட்டுறாங்க. கடைசியில் என்னாச்சு? பரலோகம் போனான்னு அதான் வேலை, அவ்வளோதான். பூமியில் அவன் நிலைக்கவே இல்லை, செத்து மடிஞ்சான். கிருபை கிடைச்சது, கடைசியில் கிருபை என்னத்துக்கு பயன்படுத்தி? பரலோகம் போனான், அவ்வளோதான். கூடவே ஒரு கூட்டத்தை கொன்றுட்டு அவனும் போயிட்டான். அதைத்தான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நிலைத்திருக்க முடியல, வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை, என் பொழைப்பு இப்படி தான் ஐயா, என் வேலை அப்படி இருக்குது ஐயா. ஆண்டவர் தான் சொல்கிறார், அவைகளெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வா. அவருக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். நமக்கு தேடுறது இல்லை. விட்டு பின்வாங்கி போகிறவளை கர்த்தர் விடுறது இல்லை, விட மாட்டார். என்ன பண்ணுவார்? நெருக்கத்தில் போடுவார். ஏன் நெருக்கத்தில் போடுவார்? வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை, திரும்பி பார்க்க வைப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? 28வது வசனத்தில் என்ன பண்றாரு? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கி, ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் ஆளும்படி அவர்கள் கையில் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 7 வருஷம் மீதியானின் கையில் என்ன செஞ்சுட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். எவ்வளவு வேதனை! சத்ருக்கள் நம்மளை ஆள்னா எப்படி இருக்கும், அனுபவிச்சா எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும், எவ்வளோ வருத்தமாக இருந்தது. அப்படி ஒப்பு கொடுத்த பிறகு 35வது வசனத்தில் வாசிச்சு பாருங்க. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும், நெகேமியா 9:35 தயலும் நீ அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்தில் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் அவங்களுக்கு நஷ்டமா போச்சு. அவங்களுடைய வருமானம் அவங்க ராஜாக்களுக்கு திரளா போயிடுச்சு. அவங்க இஷ்டப்படி அவங்கள ஆள்னாங்க. சத்ரு கையில் விட்ட பிறகு இஷ்டப்படி அவங்கள ஆள்னாங்க. இவங்க வருமானத்தை அவங்க சாப்பிட்டாங்க. நம்ம வருமானம் வேற ஒரு இடத்துக்கு போகும். ஏன் போகுது? பின்வாங்கி போகிற போது நம்முடைய வருமானங்கள் வேற எங்கே போகும். வேற எங்க போகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடங்களை சொன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. வேண்டாம், நம்மளை அவங்க இஷ்டப்படி நம்மளை ஆளுவாங்க. பிசாசு ஆளும்போது அவனை ஒருத்தனை பிடிச்சு வச்சு அந்த பேய் அவனை ஆட்டி புடைக்கும் போது அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், அவன் எவ்வளவு வேதனைப்படுறான். மனம் திரும்ப முடியாம அவனை அப்படி நிமிர்ந்து எழ முடியாத அளவுக்கு அவனை கல்லறையில வச்சு அவனை கல்லுகள்னால் அவனை காயப்படுத்தி வச்சு அவனுக்கு வஸ்திரத்தை எல்லாம் உருவிட்டு அவன் ஆளுகை செய்து அந்த பிசாசு சத்ரு கையில ஒப்பு கொடுக்கும்போது நம்மள இப்படி எல்லாம் இருக்கும். நமக்கு உட்கார முடியாது, ஓட முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. எல்லாம் வரக்கூடாது. பிள்ளைகளான பிறகு பின்வாங்கக்கூடாது. இருமாப்பு அடைந்து அவர்கள் துர்க்கர்மங்களை செய்ததுனாலே அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அடிமைகளாக கிடந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வருமானம் எல்லாம் நஷ்டமா தான் போச்சு. நஷ்டமா வரும், நஷ்டம், எல்லாம் நஷ்டம், நஷ்டமா போகும். கவனமா செயல்படணும் நம்ம எல்லாரும். இஸ்ரவேலர்களுடைய உழைப்பு அடுத்தவனுக்கு லாபமா போச்சு. உன் உழைப்பு உனக்கு லாபமாகணும்னா நீ பின்வாங்காம நீ பின்பற்ற வேண்டும். நீ பிள்ளையானால் தகப்பனிடத்தில் நிற்கணும், தகப்பனோடு கூட சஞ்சரிக்கணும், தகப்பன் முகத்தை பார்க்கணும், தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படியணும், தகப்பனுடைய தயையை தேடணும். நிறைய பேர் எனக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்குது, நான் பெரிய மேனேஜர் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள ஒரு உறுப்புல ஒரு பிரச்சனை வந்தா நம்ம படுற பாடு இருக்குது பாருங்க. அது எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? நம்மளை அப்படியே நம்ம சரீரம் மினுக்க காட்டி
நம்மளுடைய திறமையை காட்டி, நம்மளுடைய எதையே நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டி நம்ம அப்படியே பயங்கரமாக நம்மளை காட்ட பார்க்குறோம். தேவ ஜனமே, அலைப்பாயுது சிலருடைய குணம். சிலருக்கு ஒரே சர்ச்சில் இருந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா அவங்களுக்கு இனிமையாக இல்லை. இங்கே அவங்களுடைய சூழ்நிலை என்ன நமக்கு தெரியுது. அவங்களை கரெக்டாக வழி நடத்தினா அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க இப்படித்தான் வரணும்னு சொன்னால் முடியல, எங்களால் இதெல்லாம் அடங்க முடியாது, எங்கள் இஷ்டப்படி தான் நான் வாழ்வோம். தாராளமாக போங்க, பார்ப்போம். எங்கே வேணால் அவங்க இஷ்டமானவர்களுக்கு அவங்க மனதுக்கு பிரியமானவருடைய பிரசங்கங்களை தேடிட்டு அதில் பிரித்து வச்சுட்டு இதெல்லாம் காது கொடுத்து கேட்காம அப்படியே ஓடுறாங்க. எவ்வளோ காலம்? எங்கே போனாலும் ஆண்டவர் கையில் தான் இருக்க முடியும், அவரை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அடங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாலிப தம்பி இருக்கிறான், அவன் என்னை பார்த்து சொல்லுவான், பாஸ்டர் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு பார்த்து மனமுடிச்சு வைக்கிறத நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் பாஸ்டர் சொல்லுவான். தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர், நீங்கள் எப்போ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்றான். எவ்வளோ பாருங்கள், அவனோட வாழ்க்கையில் வர முன்னேற்றங்களை நான் பார்க்குறேன். அவன் வாழ்க்கையில் ஒரு பயங்கர ஆசீர்வாதம். சிறு பிராயத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட அந்த மகன் இன்னைக்கு அவன் வாழ்க்கை உயர்ந்து வருவதை என்னால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? ஆண்டவர் விடவே கூடாதுங்கிறது அவனுடைய தீர்மானம். என்ன பிரியப்படுத்தணும்னு நினைக்கல, ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறான். பிள்ளையான பிறகு நீ அவருக்கு பிரியமா வாழணும், பின்வாங்கி போகக்கூடாது. நீ பிரியப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும், நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பிரியப்படுத்தணும், அவர் சொல்லுக்கு இணங்கணும், அவர் சொல்றபடி கேட்கணும். வணைந்து கொடுக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒன்று, அவர் நம்மளை பராமரித்து பாதுகாக்கிறவர். ரெண்டாவது, ஆபத்தில் நமக்கு துணையாக இருக்கிறவர். மூன்றாவது, குறைவில்லாமலே நடத்துகிறவர். நிச்சயமா நம்மளை திரும்பி வரும்போது ஒரு பெருக்கத்தை தருவார், திரளாய் நம்மளை பெருக பண்ண போகிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியம், சத்தியத்தை கவனிங்க. நீ பிள்ளையாய் வளர்ந்த பிறகு பின்வாங்கி போகவே கூடாது. பின்வாங்கி போனால் உனக்கு என்ன வரும்? நெருக்கம் அனுபவிக்கிற காலம் வரும். சத்துரு உன்னை ஆளும்படி ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். உன்னோட நீ திருப்தியாக வாழ முடியாது. உன் வருமானம் எல்லாம் நஷ்டமாக போயிடும், உன் உழைப்பு வீணாயிடும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ பழகு. ஜனமே, கண்கள் மூடி ஒப்பு கொடு. ஒருவேளை நீ பின்வாங்குகிற நிலைமையாய் கர்த்தரை தேடாமல் இருந்தா கண்களை மூடி ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் உனக்கு பிரியமா இல்லாமல் பின்வாங்கி போகிறவனா நான் இருக்கிறேனே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பான்னு கேளுங்க. இந்த கடைசி குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணலாம். உமது அன்பை அதிகாலையில் காணச் செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பி உள்ளே நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதனே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. பிரியமானதை செய்ய அன்புதாரும் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய அன்புதாரும் தெய்வமே,
தெளிவான பிள்ளையா வாழ. பிடிக்காததை செய்யாத, பிடிவாதம் பிடிக்காதே. தேவனுடைய பிள்ளையே, நீ பிடிவாதம் பிடித்து பிடிக்காததை செய்து நீ போராட்டம் பண்ணுவாயனோ உனக்கு நெருக்கடிகள் நீங்குவதில்லை. அது எப்படி நீங்கும்? நீதான் எவருப்போம் அடிச்சு துடிக்கிறோமே. அவர் ஒன்று உனக்கும் எனக்கும் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாயிருக்கும். சகலம் அவர் எதை செய்தாலும் நமக்கு நல்லதை தான் செய்வார். விட்டு பிள்ளையாயிருப்பதனால் பின்வாங்க கூடாது, பிடிவாதம் பிடிக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.